அபி, ராகவ், அனு, ஆகாஷ் எல்லாருமே வந்து போயிட்டு வந்து கேட்குறாங்க. நியாயம் கேட்குறாங்க முரளி கிட்ட. முரளி வந்து "நீ என்ன பண்ணுன்றீங்க? இப்ப என்ன உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு நான் யாருன்னு சொல்லிட்டு அவ்வளோதானே. என்ன அஞ்சலி நம்புற வரைக்கும் எந்த பிரச்சனையும் எனக்கு கிடையாது" அப்படின்றாரு. அதை கேட்டு எல்லாருமே செமைய டென்ஷன் ஆயிடுறாங்க. "இங்கே பார், சீக்கிரமாக உன் முகத்திலேயே நாங்கள் கிழிப்போம். அஞ்சலி அக்கா முன்னாடி நீ யாருன்னு கண்டிப்பாக நிரூபிப்போம்" அப்படின்னு அபி சொல்கிறாங்க. ஓகே அபி, உங்களால் முடிஞ்சால் நிரூபிச்சுங்க. அஞ்சலி இருக்க வரைக்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாது. நீங்கள் யார் என்ன சொன்னாலும் சரி, ஏன் அந்த கடவுளே இறங்கி வந்து சொன்னாலும் சரி, அஞ்சலி நம்பவே மாட்டாங்க அப்படின்றாங்க. அதை கேட்டு எல்லாருமே வந்து "ஓ அப்படியா, நம்புகிற விதத்தில் சொன்னால் கண்டிப்பாக நம்புவாங்க. நாங்கள் நம்ப வைக்கிறோம். உன்னோட சீக்கிரமாகவே உன் முகத்தில் கிழிச்சு இந்த வீட்டை கொண்டு ஒன்று அனுப்பலை" அப்படின்றாங்க. ராகவும் வந்து அபியும். "அதையும் பார்க்கலாம். நீங்கள்லாம் ஒன்றா சேர்ந்தால் மட்டும் என்னை வந்து வீழ்த்திட முடியும்னு நினைக்கிறீங்களா? என்ன என்ன உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அதை கேட்டு வந்து எவ்வளோ திமிர் பார்த்தீங்களா அவனுக்கு, அவனை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகிறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, அபி வந்து தனியாக உட்காந்துருக்காங்க. அப்போ வந்து ராகவ் வராரு. அந்த இடத்துல கரெக்டாக முரளி அங்கே வராரு. முரளியை பார்த்தோன்னே ராகவ் வந்து ஒரு ஐடியா பண்ணுறாரு. உடனே அபிக்கிட்ட "அபி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்" அப்படின்றாரு. அதை கேட்டு வந்து "அது நீங்கள் என்ன விஷயம்?" அப்படின்னோடனே "ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இன்றைக்கி நான் ஒரு முடிவு பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம லைஃப் எப்படி அமையணுன்றது எல்லாமே நான் வந்து முடிவு பண்ணிட்டேன். நீங்கள் வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி கொடுத்துன்னு போகிறாரு. இவன் எங்கே கூட்டின்னு போகிறான், ஒன்றும் முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்குறாரு. "என்ன ராகவ், எதுக்காக கூப்பிட்டு வந்தீங்க?" அப்படின்னோடனே அப்படியே கண்ணடிக்கிறாரு. "அங்கே பாருங்க பாருங்கன்னு" பார்த்தா வந்து முரளி வந்து அங்கே நின்றுட்டுருக்காரு. "ஓ அப்படியா?" அப்படின்னு சொல்லி "இங்கே பாருங்க அபி, எவ்வளோ நாள் தான் நம்மளும் வந்து இப்படியே இருக்கிறது? இப்படியே இருந்தால் நம்ம வாழ்க்கை பாழாயிட்டே இருக்குது. இந்த முரளிக்காக இனிமேட்டு நம்ம எதையும் செய்யவே வேணாம். அவனை பற்றி யோசிக்க கூட வேணாம். என்ன நீங்கள் இப்படி சொல்கிறீங்க? முரளியோட முகத்தில் கிழிக்க வேணாவா? அதெல்லாம் பண்ணலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கையை நம்ம வந்து கண்டிப்பாக வந்து வாழ ஆரம்பிக்கணும்" அப்படின்னோடனே "என்ன சொல்கிறீங்க?" அப்படின்றாங்க. "ஆமாம், சீக்கிரமாகவே நம்ம 2 பேரும் ஒன்றா வாழ ஆரம்பிக்கணும். நம்மளோட வாழ்க்கை இப்படியே இருக்கக்கூடாதுல்ல. அதனால் நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன்" அப்படின்னோடனே "என்ன முடிவு?" அப்படின்றாங்க. "இப்போ நம்மளுக்கு கவுன்சிலிங் கூப்பிட்ருக்காங்கல்ல, அங்கே நம்மளோட டைவர்ஸை கேன்சல் பண்ணிவிட்டு உடனே நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிடலாம். அதுக்கான ஏற்பாடு எல்லாமே நான் பண்ணிட்டேன்" அப்படின்னோடனே "ரொம்ப நல்லது ராகவ். நான் கூட அதான் யோசிச்சுட்ருக்கேன். ஏன் இந்த முரளி கூட வந்து டென்ஷன் ஆகணும்? அவனை விட்டு தள்ளிட்டு அவனை எப்படியாவது நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கையை நம்ம வாழணும். நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். என்னை வந்து உனக்கு பிடிச்சிருக்கா?" அப்படின்னோடனே "எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த முரளியை பார்க்க எனக்கு கடுப்பாக இருக்குது" அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்காங்க. முரளியை பற்றி ரொம்ப நெகட்டிவாக பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட முரளி "ஓ பிடிச்சிருக்கா உனக்கு ராகவ? நான் சும்மாவே விடமாட்டேன். உங்கள் 2 பேரும் வாழவே விடமாட்டேன். ஏதாவது ஒன்று பண்ணணுமே" அப்படியே டென்ஷனாக போகிறாரு. உடனே வந்து அபி வந்து "பரவாயில்லையே, சூப்பராக நடிக்கிறீங்களே." "நான் ஒன்றும் நடிக்கல அபி, உண்மையாக தான் சொல்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார் ராகவ். "என்ன ராகவ், என்ன யோசிக்கிறீங்கன்னொன்னே ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்கள், அந்த முரளி நம்மளை பார்த்து செம்ம டென்ஷன் ஆகணும். நம்ம 2 பேரும் இதுக்கப்புறம் ரொம்ப க்ளோஸாக பழகுவோம். அப்போ தான் அந்த முரளிக்கு ரொம்ப காண்டாக இருக்கும். அப்படியாவது அவனை விருப்பேற்றி டென்ஷன் ஆக்கணும்" அப்படின்னோடனே "சரி, அதெல்லாம் போட்டோம். நம்ம எப்போ வந்து அந்த முரளியோட உண்மையான முகத்தை வந்து அஞ்சலி அக்கா கிட்ட காட்டுறது? அஞ்சலி அக்காவுக்கு இன்னும் 2 மாதம் தான் இருக்குது. அதுக்குள்ளேயும் வந்து அஞ்சலி அக்காவுக்கு வந்து குழந்தை பிறந்துடும். குழந்தை பிறந்தோடனே நம்ம வந்து எல்லாமே பண்ணிடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் முடிவு பண்ணுறாங்க. இங்கே வந்து முரளி செமையாக டென்ஷனாக இருக்காரு. அஞ்சலி கிட்ட வந்து சொல்கிறாரு. "அஞ்சலி, நீ என்ன நினச்சிட்டு இருக்க? ராகவும் அபி இப்படியே இருப்பாங்கன்னு நினச்சிட்டு இருக்கியா? வேற என்ன?" அப்படின்னோடனே "அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால் அவங்க 2 பேரும் பிரிஞ்சிருக்கிறது தான் நல்லது. நீங்கள் என்னங்க இப்படிலாம் சொல்கிறீங்க?" அப்படின்னோடனே "நீ வேணால் போயிட்டு செக் பண்ணி பாரு, அவங்க 2 பேரும் வாழ்கிறாங்களான்னு. இந்த மாதிரியே போயிட்டு இருந்தால் அவங்க 2 பேரும் எப்படி வாழ முடியும்? அதனால் உண்மை என்ன தெரியுமா? அபியும் ராகவும் சும்மா தான் எல்லாரும் முன்னாடியும் வந்து சீனை போடுறாங்க. ஆனால் உண்மையிலேயே அவங்க 2 பேருக்குள்ளே நிறைய பிரச்சனை இருக்குது. கண்டிப்பாக 2 பேரும் ஒன்றா வாழ போகிறது இல்லைன்னு" அதிர்ச்சி அடைகிறாங்க அஞ்சலி. "நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையா?" "நான் சொல்கிறதெல்லாம் உண்மை தான். நீ வேணா வந்து பாரு" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு வந்து காட்டுறாரு. இங்கே வந்து அபியும் ராகவும் என்ன பண்ண தெரியாமல் தவிக்கிறாங்க.